என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இன்றிலிருந்து இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்க போகிறார். நீங்கள் எடுத்திருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அந்த காரியத்துல கர்த்தர் துணையாய் நிற்க போகிறார். இனி உங்களுடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நீயாய் நிற்கும் போது இன்றைக்கு இந்த ஜெபத்துல யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ நான் நம்புகிறேன், நீங்கள் இனி பயப்பட போவதில்லை. அந்த எதிரியை குறித்து பயப்பட போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனாலே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சக்திகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அது உங்களை பயப்படுத்தவே பயப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை தரணும். சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறத நீங்க லிட்டரலா உணரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி கர்த்தர் துணையா நிக்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், எவ்வளவு இருட்டுக்குள்ள போனாலும் உங்களுக்கு பயமே வராது.